ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா பேக்மா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து மழை வர மாதிரி இருக்கு, மழை வர மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரியே இருந்தது. நேற்று நைட்டில் செம்ம மழையா இருந்தது. அப்பவே வந்து நல்லா காரசாரமாக சாப்பிடணும்னு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரின்ட்டு ஓகேன்ட்டு போய் ஒரு கொத்து பரோட்டா வாங்கினேன். ஓகேவா, வாயிலே வைக்க முடியல. ஏன்டா வாங்கினேன் நான். இந்த கொத்து பரோட்டாவை நீ மட்டும் தான் சாப்பிட்ற, வேற யாரும் சாப்பிட்றது இல்லை. ஆனால் வேஸ்ட்டாக வாங்குற. அதனால நான் என்ன பண்ணேன், ஓகே இதெல்லாம் இனிமேல் நம்ம கடை வேலைக்காகாது, என்னவா இருந்தாலும் நம்ம வாய்க்கு ருசியா நம்ம தான் செஞ்சு சாப்பிட்டுக்கணும். அது வேற இல்லாம ஒரு சப்ஸ்கிரைபர் பார்த்துட்டு பேமா நீங்க டெய்லி சமைக்கிறீங்க எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு வர சொல்லி ஒன்று அப்ரிஷியேட் பண்ணிட்டாங்க. அதனால ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்னன்னா, நல்ல மழை ஈரத்துக்கு மழை என்ன சொல்றது, மழை கிளைமேட்டுக்கு வந்து மான்சூன் சீசன் இது. இந்த மான்சூன் சீசனுக்கு வந்து நல்லா காரசாரமா சாப்பிடணும் போல இருக்குது. அதனால இன்னைக்கு ஸ்பெஷலா நிறைய வெரைட்டி செய்ய போறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு என்னெல்லாம் செய்ய போறோம், என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது இந்த வீடியோக்குள்ள வரும். ஓகேப்பா. மாங்காய் பறிச்சுக்கின்னு வந்தியே ஆந்திரால இருந்து, அதை தூக்கி குப்பையில போட்டுட்டேன். அதை செய்யறதுக்கு எனக்கு நேரம் இல்ல, அவ்வளவு பிஸி. நானு பிஸி ஷெட்யூல்ல போயின்னு இருக்கிறேன். ஓகேவா. அடுத்தது நிறைய பேர் நேற்று வீடியோல சொல்லியிருப்பேன், மௌலிக்கு வயிற்று வலி சரியாயிடுச்சு, என்ன பண்றோம் அப்படின்றது. அவனுக்கு வந்து டெய்லி ஒரு புரோட்டீன் அந்த மாதிரிலாம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து முதலே சொன்னோம், உனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசு, எல்லாம் உனக்கு தெரியும் உனக்கு தான் அப்படின்மா. இப்ப வந்து டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம உதா சொன்னோம்னா அதை கூகுள்ல போட்டு சர்ச் பண்ணி பாக்குறாங்க. உண்மையதான் நீ சொல்றியா, இதுல வந்து உண்மையாவே இதெல்லாம் இருக்கா அப்படின்னு பாத்துட்டு, ஓ வாவ் சூப்பரா இருக்கே, இதெல்லாம் ஏன் இதெல்லாம் செய்யல அப்படிம்பாங்க. அப்படியே அந்த மூக்கடையில எல்லாம் தான் நம்ம செய்யறதெல்லாம் அவங்களுக்கு வந்து கேவலம். சரியா, இப்ப குடுக்கறதெல்லாம் வந்து எல்லாம் வந்து ஹெல்த்தி இல்ல. அதை இப்ப என்ன பண்ண போற? இது சாயந்தரம் சாயந்தரம் இப்ப கிடையாது. ஓகேவா. இப்ப நம்ம இதெல்லாம் டெய்லி கொடுத்தா கூட சாப்பிடலாம். ஆனா ஆடிக்கு ஒரு வாட்டி, அமாவாசைக்கு ஒரு வாட்டி உனக்கா ஒரு க்ளீன் பண்ணுமா, அதனால சரி எடுத்து கொஞ்சமா இருந்தது. சரி ஓகே, இதை சாயந்தரம் தாளிச்சு விட்டுருவோம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுக்கிறேன். சரியா, நீ குட்டு கேல காலையில இருந்து எஞ்சி சரி ஃப்ரெண்ட்ஸ், இஞ்சி புட்டு பேச்சு அரைச்சிருக்கேன். அப்புறம் வந்து சின்ன வெங்காயம் தொளிச்சு கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் வந்து தக்காளி சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். புளி ஊற வச்சிருக்கேன். அப்புறம் வந்து நிறைய வாங்கி கழுவி இருக்கேன். எல்லாத்தையும் செஞ்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா. அப்படி என்னென்னலாம் கழுவி வச்சிருக்கேன், இடம் கொடுத்தனா ஃபர்ஸ்ட் என் பாத்திரத்தை எடுத்துப்பேன். சரி ரைட் ஓகே. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம அகாராவோட பிளட் குளுக்கோஸ் மானிட்டரிங் சிஸ்டம் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இதுல 1 குளுக்கோமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 50 பீசஸ் குளுக்கோஸ் ஸ்ட்ரிப்ஸ் கொடுத்துருக்காங்க. 50 பீசஸ் வந்துட்டு நீடில் கொடுத்துருக்காங்க. ஒரு லான்சிங் டிவைஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பேட்டரி கொடுத்துருக்காங்க, கேரி கேஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டுன்னு கொடுத்துருக்காங்க. இது 1 இயர் வாரண்டி கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நம்ம கொஞ்சமா தான் பிளட் சாம்பிள் எடுத்துட்டு 5 செகண்ட் தான் நமக்கு டைமிங்கே வந்துட்டு. அதுக்குள்ள வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா பிஃபோர் ஃபுட் அண்ட் ஆஃப்டர் ஃபுட் வந்து நம்ம சுகர் டெஸ்ட் எடுத்துக்கலாம். இது எப்படி யூஸ் பண்ணணும்ட்டு நான் காட்டுறேன். இதுல வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், பேட்டரி வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிப்போம். இப்படி பேட்டரி வச்சுட்டு நம்ம வந்துட்டு இப்படி இன்சர்ட் பண்ணிக்கணும். இன்சர்ட் பண்ணால் இப்படி ஆன் ஆகும். இந்த ஆன் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் இருந்துட்டு நம்ம ஒரு ஸ்ட்ரிப்ஸை எடுத்துட்டு இப்படி போடணும். இங்கே ஒரு ஏரோ மார்க் நமக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்ட்ரிப்ஸில் இந்த ஏரோ மார்க்கில் இங்கே ஒரு இது கொடுத்துருக்காங்க, நமக்கு ஹோல் கொடுத்துருக்காங்க. அதில் வந்துட்டு நம்ம இப்படி இன்சர்ட் பண்ணிக்கணும். இப்படி இன்சர்ட் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கிற கோடும் ஒன்றா காட்டணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து நம்ம பிளட் சாம்பிள் எடுக்கும்போது நமக்கு கரெக்டாக வந்துட்டு நம்ம என்ன அந்த இது நமக்கு சுகரோட டெஸ்ட்டோட லெவல் நமக்கு கரெக்டாக காட்டும். ஓகேவா. இப்போ இதில் இருக்கிற கோடும் ஒரே மாதிரி ஆயிடுச்சு. இதில் இருந்துட்டு நம்ம ஒரு நீடில் எடுத்துக்கலாம். இப்படி இதில் நீடில் எடுத்துட்டு இந்த நீடில் இன்சர்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்படி கலட்டணும் அப்படின்னா இது ஓப்பன் ஆகும். இதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது இன்சர்ட் பண்ணணும் உள்ள. இதில் உள்ள நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து நம்ம பிச்சுக்கணும். இப்படி இதுதான் நீடில் நமக்கு. இதை நம்ம இப்படி ரிமூவ் பண்ணிட்டு இதை எடுத்து என்ன பண்ணணும்னா இப்படி போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கணும். இப்படி க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணிக்கணும். என்ன ஃபோர்ஸில் நமக்கு வந்து நீடில் இறங்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த ஏரோ மார்க் வச்சு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து 3 வச்சுக்கிறவருக்கு இப்படி டைட்டாக ஃபர்ஸ்ட் பிடிச்சிட்டு நம்ம பட்டன் இப்படி ப்ரெஸ் பண்ணோன்னா இப்படி நீடில் இறங்கணுன்னே பிளட் வருது பார்த்தீங்களா. பிளட் வந்த உடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் வச்சுட்டு இப்படி நம்ம வந்து இப்போ இது பண்ணணும். இப்போ பாருங்கள் செகண்ட்ஸ் காட்டுதா. இப்போ பாருங்கள் இவரோட பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டிங் உடனே வந்துருச்சு நமக்கு. இப்போ இவருக்கு சுகர் இருக்கிறதுனால 217 காட்டுது. ஆஃப்டர் ஃபுட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 217 காட்டுது. இதை வந்து இந்த மாதிரி நம்ம வந்துட்டு இது ஈஸியாக கூட நம்ம இப்படி
ஈஸியாக வந்துட்டு நம்ம இதை ரிமூவ் பண்ணி கூட நம்ம த்ரோ பண்ணிக்கலாம். இந்த டிவைஸில் வந்துட்டு வார்னிங் சிம்பிள் காட்டும். நம்மளோட சுகர் லெவல் வந்து 70க்கு கீழே இருந்தால் ஹைப்போ சிம்பிளாகவும் 320க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா கீட்டோ சிம்பிள் காட்டும். இது ரெண்டும் நமக்கு காட்டும் போது என்ன பண்ணணும்னா நம்ம டாக்டர் அட்வைஸ் நம்ம எடுத்துக்கணும். இந்த பாக்ஸில் வந்து நம்ம இந்த மாதிரி கேரி பண்ணிக்கலாம். அதை போட்டு வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து நம்ம எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போய்க்கலாம். எப்போ வேணாலும் நம்ம பிளட் டெஸ்ட்டு நம்ம பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட் நான் அமேசானில் தான் வாங்கினேன். உங்களுக்கும் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் வந்து லிங்கை வச்சிருக்கேன். மறக்காமல் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. என்னப்பா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டியா? எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன். இப்போ எல்லாத்தையும் இதில் நிறக்கணும் ஃபர்ஸ்ட்டு. சரியா? இதெல்லாம் நிறச்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும், எடுத்து டக்குன்னு யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? அதுக்காக எல்லாத்தையும் எடுத்து கொட்டி வைக்கிறேன். பா நீ கடைசி வரைக்கும் என்னென்னலாம் வாங்கிட்டு வந்த, என்ன செய்ய போறன்றதையே நீ சொல்லலை, சஸ்பென்ஸாகவே வச்சுக்கிற. சொல்கிறேன் சரியா? இருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் முதல்ல இது புழிஞ்சு விட்டுக்கிறேன். வரேன் உங்ககிட்ட. நீங்களே வந்து இது நிறையா இருக்குங்க. வரேன். இதை பார்த்து முடிச்ச உடனே என்ன செய்ய போகுது அப்படின்றத நீங்களே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. சரியா? கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், இப்படி இருந்தா உங்களுக்கு கிச்சனுக்கு வர தோணாதா? எப்படி இருந்தா இப்போ மூஞ்சில வேகுதா? அப்படி கிடையாது, அது எல்லாருக்கும் தான் வேகுது. சரியா? அதெல்லாம் வந்து இயற்கை. சரியா? அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அப்படியே இங்கிருந்து அப்படியே காட்டிட்டே வாயா, அப்படியே இங்கிருந்து காட்டிட்டே வா. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இடமே இல்லை, இங்க எல்லாம் ஃபுல்லா பேக்கடா. அப்படியே காட்டிட்டே வா, இந்த கடைசி வரைக்கும் காட்டி. இப்படி ஓகேவா? இப்படி வச்சா இப்படி இவ்வளோதான் எனக்கு சமைக்கிறதுக்கு இடமே இருக்கு. இப்படி இருந்தா மனுஷங்களுக்கு சமைக்க தோணாதா? நீங்களே சொல்லுங்க. நான் எங்க பாத்திரத்தை வைப்பேன், எங்க சமைப்பேன், எங்க எல்லாத்தையும் கட் பண்ணி வைப்பேன். அப்ப நீ என்ன பண்ணணும், ஒவ்வொரு டிஷ் மட்டும் தான் சாப்பிடணும். அப்போ ஒவ்வொரு டிஷ் தான் உன் வாய் கேட்கணும். என் வாய் ஒரு டிஷ் தான் கேட்டுச்சு, உன் வாய் தான் ரெண்டாவது டிஷ் சொன்னது. உன் வாய், என் வாய் கிடையாது. தெரியுதா? இப்ப தெரியுதா என் கஷ்டம் எல்லாருக்கு? இப்ப என் கஷ்டம் தெரியுதுல்ல? எனக்கு மூஞ்சி வேர்க்கிறது கூட பெரிய விஷயம் இல்லை. ஏதாவது செய்யணும் நம்ம இங்க வந்து நின்னோம்னா இடம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் எப்படி மூடு வரீங்க வந்து செஞ்சிருக்கு எனக்கு சரியா? அப்செட் ஆனவனே நான் என்ன பண்றேன், எதையாவது தின்னுங்கடா போங்கடா. அப்படி கிச்சன் அழகா இருந்தாதான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு எப்படின்னா சமைக்க தோணும். சரியா? கிச்சனே நல்லா இல்லைன்னா எப்படி சமைக்க தோணும்? ஒரு சில விஷயங்கள்லாம் ப்ரெசன்டேஷன் முதல்ல முக்கியம். ப்ரெசன்டேஷன் நல்லா இருந்தாதான் அதை சாப்பிடணுமா பார்க்கணுமா அப்படிங்கறது எல்லாமே இருக்கு. நான் கச்சா முச்சான் ப்ரெசன்டேஷன் பண்ணனா உங்களுக்கு சாப்பிடணும்னு தோணுமா? பரவாயில்ல, தோணும், எங்களுக்கு தோணும். என்ன பெரிய நீ என்ன ஸ்டார் ஹோட்டலா வச்சு நடத்துற இந்த 4 செவத்துக்குள்ளற? எனக்குலாம் அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ். மீன் வெட்டும் போதே பார்த்தா அழகா இருக்கும். அப்பதான் வந்து அது செய்யணும்னே தோணும், சாப்பிடணும்னு தோணும். மீன் வெட்டும் போதே கோணையும் பீனையும் வெட்டினா அது எப்படி சாப்பிடணும்னு தோணும். அந்த மாதிரிதான் அழகு முதல்ல முக்கியம். பிரசன்டேஷன், அழகுங்கிறது பிரசன்டேஷன். ஓகேவா? அந்த பிரசன்டேஷன் முதல்ல முக்கியம். அது நல்லா இருந்தாதான் சாப்பிடணும்னு தோணும், செய்யணும்னு தோணும், பார்க்கணும்னு தோணும். சரி, ரைட், ஓகே. இது என்ன ஏதோ வடை மாதிரி தட்டி வச்சிருக்கிற மசாலா? அடுத்த உதாரணம் ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸாம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பொண்ணு பார்க்க வரும்போது பொண்ணு மேக்கப் பண்ணி அழகா இருந்ததுன்னு பார்க்க நல்லா இருக்கும். அழுக்கு நைட்டியோட சரியா மூஞ்ச கூட கழுவாம வந்து நின்னா பொண்ணை பார்ப்பாங்களா? பார்க்க மாட்டாங்க, பிடிக்காது, பார்த்தாலும் பிடிக்காது. அதே மாதிரி தான். சரி, அதே பொண்ணு மேக்கப் பண்ணி காட்டும் போது சரி சாப்பிட. இப்ப நீ எந்த மீனுக்கும் நண்டுக்கும் நீ விளக்கம் கொடுக்குற, நான் வாங்கிட்டு வந்து சாப்பிட போறவங்க விளக்கம் கொடுக்கல, எனக்கு வெக்க இடம் இல்லைன்ற அததான் நான் புலம்பின்னு இருக்கேன். அங்கரா ஃபிஷ் ஃப்ரை. நான் திரும்பி உன் பிளேஸ்ல வந்து உட்காந்துட்டேன். ஆமாப்பா, நீ வந்து மீன் வாங்கிட்டு வா. நான் 11 மணிலேருந்து 10:45 வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இவர் 12 மணிக்கு இந்த கண்ணாடிக்கு அந்த கண்ணாடிக்கு நடந்து போய் மீன் வாங்கிட்டு வந்ததே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12:30 மணி இருக்குமா? 12 வந்துட்டேன். நீ போனதே 12 மணிக்கு. நான் 12 மணி ஆயிடுச்சுப்பான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நீங்க இருந்தே மணி 2 ஆயிடுச்சுப்பா. அப்புறம் நான் மீன் வாங்கிட்டு வந்தா நல்லா பொறுமையா தான் ஃப்ரெண்ட்ஸ் கழுவுவேன். எனக்கு எல்லாம் பிடிக்காது. சரியா? நான் பார்த்து நிதானமா அழகா தான் கழுவுவேன். அதுக்கே எனக்கு 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு மீனையும் நண்டையும் கழுவி எடுக்கிறதுக்குள்ள. இதுல மசாலா போட்டாச்சு பர்காட். ஓகே, நல்லா மசாலாவை நிறைய மீன் வாங்கி வந்து குழம்புல நிறைய மீன் போடுறியா? நீ மீன் போட்டிருக்கேன், குட்டி குட்டி மீன் போட்டிருக்கேன். அதெல்லாம் வந்து வறுக்க முடியாது. வறுத்தாலும் முள்ளு நிறையா இருக்கும். அது நம்ம சாப்பிடுவோம், இதுங்களாம் சாப்பிடாதனால குழம்புல இருக்கட்டும் அப்படின்ட்டு. அந்த மாங்காய் ஆந்திரா மாங்காய் தான் கட் பண்ணி போட்டிருக்கலாமா? மிஸ் அதுதான் தெரியுதுங்கிறியா மீன் குழம்புக்கு? ஆமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மசாலா ஃபஸ்ட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கடன்னு செய்யறதுக்குள்ளே இது கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 hour 3/4 மணி நேரம் ஊறிடும். அதனால தான் இப்போ போய் நம்ம வேலைக்கு கடன்னு ஆரம்பிப்போம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல
இப்போ வந்து என்ன பண்ணணும்னா எண்ணெய் ஊற்றணும் ஃபர்ஸ்ட் நம்ம மீன் குழம்பு வைக்கிறதுக்கு. நல்லெண்ணெய் பிரிச்சு ஊற்றிருந்தா நல்லெண்ணெய் ஊற்றிருக்கலாம்ல, அதில் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு அதில் எண்ணெய் காலி ஆயிடுச்சு, அதனால இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிப்போம். இப்போ எண்ணெய் நல்லா காயணும். ஓகேவா? மீனை கழுவி என் நகம் டேமேஜ் ஆயிடுச்சு, என் ஸ்கின்ல பாரு அங்கங்கே கோடு கூட குத்துன்னு குத்தி. அப்பா எத்தனை சாக்கு போக்கு சொல்லுனுங்கிறப்பா, நீ எத்தனை இது சொல்லுனுங்கிற பாரு. டெய்லி ஒரு எனக்கு தெரிஞ்சு நான் வாங்குற கடையில் போய் ஒரு 200 பேர் வாங்குறாங்க டெய்லி. சரி, 200 வீட்டில் மீன் செய்கிறாங்க. மீனை குறை சொல்லின்னு மீனை குறை சொல்ல உனக்கு காட்டுறேன். நான் எவ்வளோ பாடுபடுறேன்னு உனக்கு தெரியணும்னு நான் காட்டுறேன். புரியுதா? கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கணும், அப்போதான் மீன் குழம்பு நல்லா மணமாக இருக்கும். பார்ட்டிஷன் பண்ண வெங்காயம் இது நண்டு, இது மீன் குழம்பு. நண்டு பயங்கர கிரேவியாக வரும் போது இது நண்டு. இது வந்து மீன் குழம்புக்கு, இது மீன் குழம்புக்கு. வெங்காயத்தை பார்த்துட்டு நான் சொல்கிறேன். இதுவா? ஆமாம், லாஸ்ட் டைம் எனக்கு காட்டேன். லாஸ்ட் டைம் நான் காட்டினதுக்கு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க நண்டு குழம்புல இது வைக்கக்கூடாது, நீங்கள் வேண்டாம் அதெல்லாம் போடுறீங்க அப்படின்னு. நண்டு குழம்பு சாப்பிட்டு நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருந்தது? சூப்பராக இருந்தது. தொக்கு பத்தல. ஆமாம், தொக்கு மட்டும்தான் பத்தல, இருந்த தொக்கை வலிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம் எல்லாரும். ஒரே மாதிரி மசாலா போட்டால் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் ஓகேவா? டேஸ்ட் நல்லா இருக்கும். டேஸ்ட் நல்லா இருக்கா, அதுதான் மெயின். நண்டு கிரேவி அவ்வளோ அமிர்தமா இருந்தது. எனக்கு உனக்குன்னு அடிச்சுக்கிட்டாங்க. அவனே கேட்டுனான் அந்த கிரேவி மட்டும் வை மௌலியே கேட்டுனான். நம்ம அன்னைக்கு ஹோட்டல்ல சாப்பிட்டதை விட சூப்பரா தான் இருந்தது. பாருங்க எப்படி செய்யறேன்ட்டு. இப்போ வந்துட்டு வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் போட்டாச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்றோம். ஓகேவா? இது வந்து நான் அன்றைக்கே சொன்னேன், இதை வச்சுட்டு நம்ம போய் உட்காந்துக்கணும். அது தீர வாசம் வரும் பாரு, அப்போ வந்து திருப்பி கிளறிக்கணும். நான் இப்படி தான் ரெஸ்ட் எடுப்பேன். எனக்கு வதங்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். நமக்கு அது வரைக்கும் நின்று பொறுமை கிடையாது இங்கே நிற்கிறதுக்கெலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து வாங்க அங்கே சொல்கிறேன், நம்ம ஏசியில் உட்காந்துப்போம். எனக்கு வந்து என்னென்னா மீன் நண்டெல்லாம் கழுவுறோம்ல, நம்ம நல்லா பின்னாடி போய் வீட்டுக்கு பின்னாடி உட்காந்து தண்ணி நிறையா விளாவி வச்சுன்னு அவங்க உட்காந்து கழுவுனா கொஞ்சம் எனக்கு வந்து முதுகு பெயின் இருக்காது. இப்படி நின்றுனே கழுவுறது வந்து எனக்கு காண்டாகுதுப்பா. இப்போ நம்ம புது வீட்டில் பின்னால் போய் கழுவு போடணும், அதான் உன்னோட ஆசைன்ற. அதெல்லாம் என்னோட ஆசை. ஒரு சில பின்னால் ஒரு சிங்க் ஒன்று வச்சிடலாமா? உட்காந்து கீழே உட்காந்து கழுவு, நின்று என்னால் கழுவ முடியல கால். அப்போ அந்த துணி துவைக்கிற கல் வைப்பியா இல்லை என்ன வைப்பேன்? துணி துவைக்கிற கல் வைக்கணும். ஏன்னா சின்ன துணியெல்லாம் கசக்கணும், நாளைக்கு குழந்தை வந்துச்சுன்னா துணி கசக்கணும், அதுக்கெல்லாம் கல் வேணும். கரெக்ட். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம பின்னாடி ஒரு வந்து ஷிங்க் கட்டிக்கணும். நம்ம அப்படியே உட்காந்து நம்ம பழைய காலத்து மாதிரி ஷிங்க் ஒன்று கட்டிட்டு தண்ணி வச்சுன்னு அங்கே வச்சுன்னு கழுவி பாத்திரம்லாம் உட்காந்து ஆறாம். பின்னால் டேப்லாம் வைக்க சொல்லணும். பின்னால் ஒரு டேப்பு முன்னால் ஒரு டேப்புன்னு வைக்க சொல்லணும். கார் கழுவுறதுக்கு வாசல் கழுவுறதுக்கு அப்படியெல்லாம் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து வீடு வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்றது உண்மை. ரெடி ஆயிடுச்சு. என்னப்பா ஏன்பா இப்படி இருக்கிற நீங்க? குழம்பு அப்புறம் எப்படிப்பா நல்லா இருக்கும்? சூப்பராக இருக்கும். என்ன பாருங்க இப்போ அதுக்குன்னு ஓவராக இந்த மாதிரி தீய விட்டுறாதீங்க சரியா? நான் வந்து கதவு சாத்தினதுனால எனக்கு தெரியல. ஏன்பா கதவு சாத்திட்டு போனேன்? தீஞ்சிச்சா இல்லை எப்படி? அது பொன்னிறத்தில் தான் இருக்குதா? லைட்டாக தீஞ்சிருக்கு. ஆனால் பிரச்சனை இல்லாத தீச்சல். ஓகே, இன்னும் கொஞ்ச நேரம் விட்டுருந்தேன்னா இது வாசம் வந்துருக்கும்ன்றியா? வாசம் கதவை சாத்தினாலும் பரவாயில்லன்ட்டு வெளில வந்துருக்கும் நமக்கு. இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இன்னும் ஸ்மெல்லாம் இல்லை. கோல்டு நேரம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சாப்பாடு வச்சுட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம், புளி கரைச்சி ஊற்றணும். புளி கருப்பு புளியா இருக்குது. ஆமாம், தேங்காய் ஊற்றாத, மீன் குழம்பு மாதிரியே செய். தேங்காய் ஊற்றலான்னுக்கிறியா? ஆமாம், சரி ஓகே ஊற்று. என்னது பாது? புளி ஊற்றிட்டேன். ஓகே, அதனால் புளி வந்து நான் இப்படி தான் கரைப்பேன். எதுவுமே வடிகட்டுற ஃபில்டரில் பண்ணிடுவேன். ஏன்னா எதுவுமே போகாது, வெறும் தண்ணி மட்டும் நமக்கு நீட்டாக அழகாக கிடைக்கும். அதனால் பெரிய வடிகட்டியில் வடிகட்டிடுவேன், அவ்வளோதான். இது வந்து
எடுத்து வச்சுட்டு நாளைக்கு என்ன பண்ணுவேன், ரசம் வைக்கும் போது மீதி கழுவி ஊற்றி ரசம் வச்சுருவேன். இப்படிதான் பண்ணணும். இதான் பண்ணுவேன். அப்பதான் டேஸ்ட் கிடைக்கும். அப்பதான் பொறுப்பா நடந்துக்கணும். சரியா, சாமான்கிட்ட வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? இதுவா நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், தேங்காய் அரைச்சி ஊற்றுறோம். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் அரைச்சி ஊற்றி நம்ம மீன் குழம்பு வச்சேன் இல்லை. மீன் குழம்பு வச்சே ரொம்ப நாள் ஆகுது. ஆமாம், ஏதோ மிஸ் ஆகுது. இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா நண்டு கிரேவி செய்வோம். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண பேபிமா நண்டு கிரேவி. என்ன இப்போ போட்டா கடுகு இப்போ நீங்க எப்பயுமே நானும் பார்த்துட்டேன்ப்பா, இத்தனை வயசாகுது இப்படி சமைக்கிறேன். ஆனாலும் வந்து என்ன தாளிச்சோன்னா கடுகு கொட்டணுன்ற ஒரு பேசிக் நாலேஜ் இல்லை பேர் உங்ககிட்ட. அது என்ன காஞ்ச உடனே போட்டா போதும். நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் போட்டோம்னா உடனே தீஞ்சிரும். அதனாலதான். புரியுதா? இப்ப வந்து பாரு கரெக்டா இருக்கும். படிக்கும் போது நீ கேட்ட கேள்விக்கு பதில் வச்சிருக்கியோ இல்லையோ, இப்பெல்லாம் நீ பயங்கரமா கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் அப்படியே கோயின்சைட் ஆகிற மாதிரி. உனக்கு நல்லா இருக்கா நல்லா இல்லையா அதை சொல்லு முதல்ல. நல்லா இருக்கு. ஆனாலும் வந்து இது பேசிக் நாலேஜ் குக்கிங்ல எனக்கு தெரியுற அந்த பேசிக் நாலேஜ் உனக்கு தெரியலையேன்றேன் நான். தெரியாட்டி விடு பாவம். இன்னைக்கு நண்டு லாஸ்ட் சூப்பர் நண்டா. ஆமாம், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் தான் போனேன், அதனால் கம்மியாக தான் கிடச்சிது. இப்போ கிரேவி நிறைய வச்சுட்டு. ஆனால் ப்ளூ நண்டு தானே? ப்ளூ நண்டு தான். ரெண்டு வந்து பாறை நண்டா. ஓகேவா? இதில் வந்து இப்போ வந்து புளி கொதிக்குதா, தேங்காய் அரைச்சி ஊற்றியாச்சு. திஸ் இஸ் கேரளா ஸ்டைல். ஆமாம், இது எங்கள் சைடு ஃப்ரெண்ட்ஸு. நாங்கள் கேரளா பார்டர் தானே? கேரளா பார்டர் கோயம்புத்தூர் அப்படி தான் இருக்கும். எல்லோரும் மேக்ஸிமம் பீப்புள்ஸ் இப்படி தான் செய்வாங்க. நம்ம சென்னையில் தான் புளி கரைச்சி ஊற்றி பியோர் ஃபிஷ் கிரேவி செய்வாங்க, தெரியும்ல? ஆமாம், ஃபிஷ் குழம்பு. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு இருக்கும் எங்கள் ஊரில். அப்போ தான் எங்களுக்கு பிடிக்கும். இது வெங்காயம் தக்காளி வதங்கிச்சு. இப்போ வெங்காயம் வதங்கிச்சு. இப்போ நம்ம தக்காளி மட்டும் ஆட் பண்ணிடுவோம். அப்புறம் சட்னு இருக்கிற எல்லா மிளகாத்தூள், கார மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், உப்பு, ஆமாம், மல்லித்தூள் மட்டும் ஒரு 2 டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டுக்க வேண்டியது தான். நீங்கள் நிறைய பேர் கேட்குறாங்க, சேம் இன்க்ரீடியன்ஸ் தான் போடுறீங்க, அப்புறம் ஏன் வந்து உங்களுக்கு டேஸ்ட் மாறாது ஒரே மாதிரி தானே இருக்கும் அப்படின்றாங்க. நோவே, அதில் வந்து நான் ஆட்டிங் வந்து கம்மியாக ஜாஸ்தியாக இருக்கும். எல்லாருமே வந்து மஞ்சள் அதில் இருக்கிற ட்ரிக்ஸை கற்றுக் கொடுக்காத பேபிமா. கற்றுக் கொடுத்தீங்கன்னா அவங்க ஹோட்டலில் ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படி கிடையாதுப்பா, எல்லாருக்குமே தெரியும்ப்பா. இந்த குழம்புக்கு இது ஜாஸ்தியா போடணும் அப்படிங்கிறது எல்லாரும். ஆனா மீன் குழம்புல மாங்காய் போட்டு வைக்கணும் நானும் ஒவ்வொரு வாட்டி யோசிப்பேன். பழக்கமே கிடையாதுப்பா. நீ ஏன்பா அப்படி பண்ற? என்ன போட்டு சென்னையில மீன் குழம்பு சாம்பார் எல்லாத்தையும் மாங்காய் போடுவாங்க, தெரியுங்களா? போட மாட்டோம். சரியா? பாரு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் குட்டியெல்லாம் வந்து நான் அரைச்சி வச்சிருக்கேன். காலையில இருந்துச்சு கொதிச்சிருச்சு. நமக்கு மீன் குழம்பு வந்து நான் கொதிச்சிட்டு இருக்கு. அதனால வந்துட்டு நம்ம என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் மீனை போட்டுருவோம். ஓகேவா? மீனை போட்டு மீன் குழம்பு ரெடி ஆகும். 1 2 3 4 5 இது ரெண்டும் எங்க 2 பேத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ். மீன் அவ்வளவுதான். அடுத்தது மீன் சட்டி தூக்கி வச்சு எப்போ வறுக்கிறது, எப்போ சாப்பிடுறது? இது அடுத்தது. நண்டு கொஞ்சம் தேங்காய் பால் எடுத்து, கிரேவி கம்மியா தான் பாருங்க. தேங்காய் பால் எடுத்து வச்சிருந்தேன்ப்பா, அதை தான் பார்த்து ஊற்றிருக்கேன். இதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுனதுக்குள்ள நம்ம ரெடி ஆகி உட்காந்துட்டாச்சா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே ரெடி. என்னென்னலாம்? மீன் குழம்பு, கமகமா மீன் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை, மாம்பழம், நண்டு ஃப்ரை. இது எல்லாத்தையும் சாப்பிட்டு புஷ்டியாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நண்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நான் தான் வந்து கொஞ்சம் சாப்பாடு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பார்த்தேன், வேறு லெவலில் இருந்தது. மீன் குழம்பு ரொம்ப புளிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பேபிமாவோட கணிப்பு. பார்த்த உடனே நம்ம அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி பார்த்த உடனே சொல்லிச்சு அநேகமாக ரொம்ப புளிப்பாக இருக்கும் அப்படின்ட்டு. சாப்பிட்டு பார்ப்போம். மீன் குழம்பு புளிப்பாக இருந்தால் நல்லா தான் இருக்கும். சூப்பராக இருக்குது. புளிப்பெலாம் ஒன்றும் இல்லை, பார்க்கறதுக்கு தான் கருப்பாக இருந்தது உன்ன மாதிரி, ஆனால் புளிப்பெலாம் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது. இருங்க இதையும் சாப்பிட்டு பார்த்துடலாம். இது ஃபிஷ் ஃப்ரை, அது நான் தான் வறுத்தேன். அநேகமாக நல்லா தான் இருக்கும். கொதிக்குது ஃப்ரெண்ட்ஸ், வைக்க முடியல. ஃப்ரெஷ் மீன் எல்லாமே வேறு லெவலில் இருந்தது. இந்த மாம்பழம் பேர் என்ன?
மல்கோவா நல்லா தான் இருக்குது. ஒரு மாதிரி புளிப்பு இனிப்பு ரெண்டும் சேர்ந்தா மாதிரி இருக்குது. ஓகே, சாப்பிட்லான்னு முடிவு எடுத்தாச்சு. சாப்பிட்றோம். நீங்களாம் சாப்பிட்ருப்பீங்க. ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகி போச்சு இன்னைக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க, சொல்ல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதை விட மிக முக்கியம் என்னவென்றால் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜும் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பாய்.